என் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிட்டு போன ஒரு நாதாரு பையில காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற பாப்ப. அவன் என்னை மாமான்னு கூப்பிடுவேன், அதை நான் கேட்டுக்கிட்டு உசுரோட இருக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என் ஆளுங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறியா? க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வாய்ங்க இங்கே கிட. அமெரிக்கா மாப்பிள்ளையோட வர்றேன். டாடி அடச்சை. டேய் தலைவரே, 24 மணி நேரம் இங்கே அசையாம நிக்கணும். சரி தலைவரே. எது நடந்தாலும் அக்கம் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. சரி தலைவரே. அவன் எப்படி தப்பிக்கிறாங்கறத நான் பார்க்கறேன்டா. அண்ணே, சாப்பாடு இங்கே வருது. தலைவரே, சரக்கு வருது, சரக்கு வருது. டாடி டாடி ப்ளீஸ் டாடி. அவன் இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் டாடி. டாடி 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 ப்ளீஸ் டாடி. டாடி டாடி தேங்க் யூ so much டாடி. டேய் அந்த பொண்ணு போகுதுடா. டேய் எங்க என்னடா உனக்கு என்னடா? தலைவர் என்ன சொன்னாரு? இங்க என்ன நிக்க சொன்னாரு? நீ எங்கடா அங்க பாக்குற? ராஸ்கல் பேசாதீங்க. கட்டளை கண்டுபடணும். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்க. யோ, எங்க அப்பா அமெரிக்கா மாப்பிள்ள ஆப்பிரிக்கா மாப்பிள்ளன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம உங்க ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள செட் ஆக மாட்டான். ஐ திங்க் ஆப்பிரிக்கா மாப்பிள்ள கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ சொல்லி தொலை. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போவோமே. ஏன்? பேண்ட் சட்டைலாம் லாண்டரிக்கு போட்டிருக்கேன். அடிப்பாலோ. ஐயோ, எத்தனை? ஒண்ணுதான். அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தது. எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி விடு, நாளைக்கு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. ஹாய், எந்த ஃளைட்? ஃளைட்டா? அங்க மண்ணடிக்கிற லாரி நிறைய வரும், அதுல தான் உன பிடிச்சி போயிடலாம். என்ன ரியாக்ஷன்? சரி, இன்னைக்கு நான் எங்கேயாவது ஃப்ரெண்டுங்க வீட்டுல தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருவேன்ல? வந்துடணும். இத பார், உனக்கு 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 20 நீ எடுத்துக்க, 20 எனக்கு விட்டு. அப்போ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். உன்னோட கமிஷன் 2%. 40 கோடி ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய். அதை வாங்கிக்கிட்டு ஒதுங்க. டேய், உன்ன மாதிரி சிட் பண்ண நடத்துறவன் எவன்டா மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? எல்லாம் சுவாக தானே. நீ பாட்டு கெஸ் ஆயிட்டன்னா ஊரா வந்து ஒய்யும்பானே, நான் என்ன பண்றது? அதனால உனக்கு 20, எனக்கு 20. ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு. யானேஸ்வரனை கொன்னுட்டாங்களா? ஐயோ, நான் போட்ட 5 லட்சம் போச்சா? ஐயோ, நோ கிரைங். இனிமேதான் நீ கவனமா இருக்கணும். எந்த சபலத்துக்கும் உன் மனசு ஆட்படக்கூடாது. நம்ம அமைப்போட பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இனிமேதான் அதிகமா இருக்கு. என்ன என் மூஞ்சி இப்படி செதஞ்சு போய் கிடக்கு? கொலகாரே அப்படி செதைச்சிருக்கான் சார். சரி, சினிமாவில் விசாரணை நடத்துற மாதிரி 2 பேர்ட்ட விசாரணை நடத்திட்டு வா. நான் வெளியே இருக்கேன், வாட தாங்க முடியல. அதிகாரியா இருக்கு போய் ஆர்டர் போட்டு போறாரு. ஐயோ, இவன் யாரு? மண்டையை செய்ய முடியல. இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? தம்பி அழாத. இந்த கொலையை பத்தி ஏதாவது இல்ல அழாதல. இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையிலிருந்து ஆபத்து வந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்டா. அழாம சொல்லு ராஜா, அழாம சொல்லு. என்ன ஊதுரச்சங்க நிறுத்த மாட்டேங்க, எல்லாரும் இருக்காங்க, அதனால சொல்றது யோசிக்கிறியா நீ? இந்த பாரு, ஏய் ரகசியமா காதை கடிடா. காதை கடிச்சு துப்பிடுவோம் இருக்க முட்டா பையில. காதை கடினா காதை ரகசியமா. ஏன் இந்த கொலையை பத்தி உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதுல? கொட்டாய் விடாம சொல்லல. உன் பேர் என்ன?
ஏய், 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 ஏய். ஒரே அழுக நடு வீட்டுல குப்பையை போட்டுக்கிட்டு ஆமா கால்ல பாடி போட்டுட்டு கையில வளையல் உடைச்சிட்டு இருக்கீல இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ஆரம்பரம் செய்ய வேண்டியதானே இது எங்க அமைப்போட கொள்கை. கொலை நடந்த வீட்டுல கொள்கையை பத்தி பேசுறதே தப்பு. கொலை நடந்திருக்கலாம், ஆனா எங்க கொள்கையை யாரும் கொலை செய்ய முடியாது. ஐயோ பஞ்சு டைலாக்கா பேசுறாளையா. ஆமா நான் தெரியாம தான் கேக்கேன். ஒரு ஆம்பளை செத்து போயிட்டா ஒரு வாழ வேண்டிய வயசுல ஒரு புள்ளைய நல்ல கலர் புடவைய உருவி ரோட்ல எரிஞ்சிட்டு வெள்ளைச்சேலையை கட்டி விடல. எந்த வீட்லயாவது பொம்பளை செத்து போயிட்டான்னா ஆம்பளை கலர் பேண்ட பூரா உருவிட்டு வெள்ளை பேண்ட மாட்டி விடல. யோசிங்களா? அது எங்க கொள்கை இல்ல. உங்க கொள்கையில இடிவுல இருங்க, நான் வந்து பேசிக்கிறவங்கள. அடுத்து கருவாப்பைய எப்படி பேசி போறான் பாத்தியா? என்னையா துப்பு தொலைக்கிட்டியா? இல்ல சார், காதுல கடிதான் கிடைச்சது. சார், இந்த கேஸ்ல மட்டும் நம்ம துப்பு தொலைக்கிட்டா என்ன சார் கிடைக்கும்? நீ இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. துப்பு தொலைக்காச்சே. என்னைய சொல்ற? இப்ப சொல்றேன் சார், ப்ரொமோஷனை பர்ஸ்லயே வச்சிருக்கேன். இந்த பாத்தீங்களா துப்பு தொலைக்காச்சு. என்னையா இவன் உன் சொந்தக்கார மாதிரி இருக்கான், இவனா அக்யூஸ்ட்? இல்ல சார். என்னையா குழப்புற? ஐயோ சார், அது வந்து நான் தாதாகவே முடியாதா? நான் இன்ஸ்பெக்டர் ஆகவே முடியாதா? சித்தப்பு, என்ன பூ? ஒரு செம ஐடியா. என்ன ஐடியா? ஏதாவது சிக்கலான கேஸ் வந்தா ஆ என்னை மாட்டி விட்டுடு. ஆ, நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ, ஆ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆ. அப்புறம் உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துரு. ரவுடி இமேஜ் கிடைச்சு நான் தாதா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உலகத்திலே நான் தான் நம்பர் 1 தாதா தாதா தாதா. அப்படியே நான் தான் நம்பர் 1 இன்ஸ்பெக்டரும். இப்படி பேசியிருக்கோம் சார் நாங்க. ஆ. அலர்ட்! Yes, yes, sir. 208, 207, 108, 102. அலர்ட்! 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 எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா செக் போஸ்டையும் க்ளோஸ் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. பஸ் எல்லாம் குறுக்க நிறுத்தி டிராபிக்கை ஜாம் பண்ண சொல்லுங்க. ஹார்பர்ல இருக்கிற எந்த ஷிப்பும் என்னுடைய பர்மிஷன் இல்லாம மூவ் ஆக கூடாது. ஏர்போர்ட்ல இருக்கிற எந்த ஃளைட்டும் என்னுடைய பர்மிஷன் இல்லாம டேக் ஆஃப் ஆக கூடாது. குட்ஸ் வண்டியில இருந்து எல்லா ட்ரெயினும் கும்மிடி பூண்டி தாண்ட கூடாது. அப்படி தாண்டுனா என்கவுண்டர்ல போட்டுருவேன். நீட்டாரிய மடக்குங்க. ஏன் டேஸ்ட் பண்ணி புடிச்சா ஒரு குஜாலாவா இருக்கும்னு சொன்னேன். கேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். செலவுக்கு காசு வாங்க என் அண்ணன் பையன் என் வீட்டுக்கு தான் வருவான். அப்ப புடிச்சுக்கிடுவோம். சரியா? சீக்கிரம் வர சொல்லியா? ஐயோ, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எப்போ வருவான்? எங்க போயிருக்கான்? ஏ தம்பி கண்ணா ராஜா உட்கார்றா. இல்ல எங்க போய் தொலைஞ்சா? எங்க போனா என்ன? அடுத்து எங்க போக போறேன்னு கேளு. நீ இப்ப எங்க போகணுங்கிறத நான் சொல்றேன்ல. நீ இப்ப ஜெயிலுக்கு போற, தாதாவா திரும்பி வர. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லி 3 சீனுக்கு முன்னால என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன திருத்திட்டா. அப்ப 15 சீனுக்கு முன்னால நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது அது வேற இது வேற. என்னல அது வேற இது வேற. எல்லாம் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கப்படாது. முடிவெடுத்துட்டா பின்வாங்கப்படாது. அதுவும் போலீஸ் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் மாத்த நினைக்கிறது முதல வாய்க்கில தலையை விட்டுட்டு தப்பிக்க நினைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பு குழப்புறீங்க? இல்ல நான் எங்களை உன்னைய குழப்பினேன். இல்ல நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பைனான்ஸ் கம்பெனி ஓனர் இருக்காம்ல, அவன் கொலை வழக்குல உன்னைய சிக்க வச்சாச்சே. எல்லா பிரஸ்காரங்களும் கூப்பிட்டு போட்டாவெல்லாம் கொடுத்தாச்சே. இன்னும் 10 நிமிஷம் தான்ல நீ தான் கொலைகாரன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன், சண்முகநாதன் டிஎஸ்பி ஆயிருவான், நீ தோதவாயிருவ. என்ன சித்தப்பு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் திட்டத்தை குழப்பிடாம இருக்க? சித்தப்பு என்ன சித்தப்பு? எல்லாம் நம்ம செட்டப். வெளியில ஒரே வாட்ச்மேன் நிக்கிறாங்க. இல்ல அது வாட்ச்மேன் கிடையாதுல, உன்னை பிடிக்க வந்த போலீஸ்ல. ஐயையோ, அப்போ உண்மையாவே மாட்டி விட்டீங்களா? ஆமா. விஜி, நான் அவ்ளோ தூரம் படிச்சு சொல்லியும் இப்படி ஒரு கொலைய பண்ணிட்டியேடா. ஐயோ சத்தியமா சத்தியம் பண்ணி என்ன முட்டாளாக்க பாக்காத. நீதான் கொலை பண்ணேன்னு நான் சொல்லல. டெலிகாஸ்ட் ஆகிற 98 சேனல் சொல்லுது, காலையில வர 38 பேப்பரும் சொல்லுது. இதெல்லாம் பொய்யா? அப்போ போலீஸ்காரங்கள பொய் சொல்றாங்களா? மேடம் அவர் திட்டாதீங்க மேடம். சார் கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். அவர் டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ணிட்டாருன்னா உங்க உயிருக்கும் ஆபத்து, என் உயிருக்கும் ஆபத்து. அவர் கோபத்துக்கும் வீரத்துக்கும் முன்னால இந்த கம்பி வலை ஒரு கொசு வலை மாதிரி மேடம். அதை தட்டி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இந்த நாடு தாங்காது மேடம். இவர் கொலை பண்ண விதத்தை பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் மேடம். சுருக்கமா சொல்லணும்னா நாயகனும் பாட்சாவும் ஒன்னு சேர்ந்த உருவம்மா இவரு. இவன் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றானே, சும்மாவே ஆடுவான்.
இவன் சாம்பிராணி வேற போட்டு போயிட்டான். இதுக்கு தானே ஆசைப்பட்ட? ஆ? இந்த உன் லட்சியத்துக்காக 2 மனசு சாகடிச்சிட்டேடா. 2 மனசா? ஒண்ணு உன்னை காதலிச்ச பாவத்துக்காக என் மனசை கொன்னுட்ட. ஒன்னும் ஓகே. ஊரை விட்டு வந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு போட்ட உன் சித்தப்பா கையாலேயே விலங்கு மாட்ட வச்சியே. அந்த ஒண்ணு விட்ட பெத்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இந்த சிங்கத்தை கூண்டில் அடைச்சதே அவன் தாண்டி. எப்ப எதை கேட்டாலும் அது வேற இது வேற அது வேற இது வேறன்னு எல்லாத்தையும் வேரோட அறுத்துட்டியேடா. இனிமே 5 வயசு குழந்தைகிட்ட கூட அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. உலகின் தலை சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். கொலை நடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த வரலாறு உங்கள் பூமியில் உண்டா? கைகுடியா கைகுடியா கைகுடு. ஒரு டிஎஸ்பி சௌத்ரி, ஒரு அலெக்ஸ் பாண்டியன், ஒரு வால்டர் வெற்றிவேல்,